உயிர் காவியமான முத்தமிழ் அறிஞர் ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளில் அவர் வாழ்வில் இமயமென குவித்த அருஞ்சாதனைகளை மனதிலேற்றி அவர் புகழ் விண்ணும் மண்ணும் நதியும் கடலும் தமிழகமும் இருக்கும் வரை நிலை பெற்று வாழும். அவர் முக்கடல்கள் சந்திப்பில் வள்ளுவ பெருந்தகைக்கு உலகில் எங்கும் இல்லாத வகையில் ஒரு கவிஞனுக்கோ ஒரு அறிஞருக்கோ எழுப்பப்படாத சிலையை எழுப்பியது மட்டுமல்ல, 1330 திருக்குறளுக்கும் வான்புகள் வள்ளுவம் உரை தீட்டியதுடன் உலகெங்கும் இருந்து வருகின்ற சென்னைக்கு வருகின்றவர்கள் கண்டு வியக்கின்ற வள்ளுவர் கோட்டத்தையும் நிர்மாணித்தார். அவர் உடன்பிறப்பு மடல்களிலே பெரும்பாலும் வள்ளுவரினுடைய திருக்குறளை முன்னிலைப்படுத்துவார். பெரியாரின் கனவுகளை நனவாக்கியவர். அண்ணாவின் மரண சாஸ்திரமான மாநில சுயாட்சிக்கு இந்தியா உபகண்டம் முழுவதிலும் அதற்கு ஆதரவை திரட்டியவர். பெண்களுக்கு சொத்துரிமை என்று இந்தியாவில் எங்கும் இல்லாத நேரையிலேயே தமிழகத்திலே சொத்துரிமையை பெண்களுக்கு சட்டமாக்கியவர். நெருக்கடி காலத்தில் அத்தனை அச்சுறுத்தல்களுக்கும் அபாயத்துக்கும் எண்ணற்றவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளான போதும் அணுவளவும் அதனால் மனம் குலையாமல் அண்ணா பிறந்த நாளுக்கு முதல் நாள் அவர் எழுதுகிற கடிதத்தில் என் தாயினும் பரிந்து பாசம் காட்டுகிற தலைவர் என்பதை சென்சார் அதை நீக்கிவிட்டதை எதிர்த்து சைக்கோஸ்டைல் எல்லாம் அதையே எழுதி பிரதிகளாக்கி அண்ணா சாலையில் 1000 விளக்கிலிருந்து அண்ணா சிலை வரையிலே நடந்தே அந்த பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டே வந்தது எவரும் செய்ய துணியாத புரட்சிகரமான செயலாகும். அண்ணாவினுடைய கல்லறைக்கு அருகிலேயே தனக்கு இடம் கேட்டவாறே அவருக்கும் கல்லறை அமைந்தது. காலத்தால் அழியாத காவியங்களை பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், பாயும்புலி பண்டாரகன், ரோமாபுரி பாண்டியன் என பல காவியங்களை தந்ததோடு கலை உலகில் ஒரு பெரும் புரட்சியை பராசக்தியின் மூலமாக அவர் உருவாக்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு துலாபாரம் என்ற பெயரில் மலையாளத்தில் அதே கருவை கொண்டு படம் எடுக்கப்பட்ட போது இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கருத்தை வைத்து திரை உலகில் புரட்சியை ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் என்று அத்தனை எழுத்தாளர்களும் புகழ்கின்ற வகையில் கலை உலகில் உச்சரிக்கும் சொற்களால் தமிழ் உயிர் பெறுவதைப் போல பராசக்தியிலும் மனோகராவிலும் குறவஞ்சியிலும் நீதிக்கு தண்டனையிலும் மறக்க முடியுமா திரைப்படத்திலும் அவர் திரை உலகிலும் ஒளி பெற்று திகழ்ந்தவர். அவருடைய புகழ் ஓங்கட்டும் வளரட்டும், அது எந்நாளும் நிலைத்து இருக்கும். 30 ஆண்டுகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்டவன் என்பதை என் மனதில் இருந்து என்றைக்கும் நான் அதை அகற்றியதில்லை. அவரால் அடையாளம் காட்டப்பட்டவன், மாநிலங்களவைக்கு 3 முறை அனுப்பப்பட்டவன் என்ற நன்றி உணர்ச்சியை நான் எந்நாளும் என் மனதின் அடிவாரத்திலே மறக்காமல் தேக்கி வைத்திருக்கிறேன். வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ். முதலமைச்சர் கூறிய கருத்துக்கள், அதாவது தேமுதிக சின்னத்துல போட்டியிடணும் சொல்லி நிர்பந்தித்தாங்க அப்படின்னு சொன்னக்கூடிய கருத்து என்பது நாங்கள் எதிர்பார்த்த கருத்து தான். தாவேகாவிற்கு மதிமுக ஆதரவு அளிக்கும். இதில் வைகோ சொன்னது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க.
நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்போ எடுக்கலை. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால், மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்களெல்லாம் அவர்கள் இந்த கூட்டணி இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன்.